ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஈவினிங் டைமில் டீ கூட அட்டகாசமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். சிக்கன் பாதி கல்லீரல் பாதி ரெண்டும் சேர்ந்து 1 கிலோ இருக்குது. இந்த குக்கரில் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் இதை போட்டுடலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன்லேயே ஏற்கனவே தண்ணி வரும், அதனால் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போடலாம். 2 விசில் மட்டும் வரட்டும், வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்துச்சு, ஏர்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். கறி நல்லா வெந்துச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். கறி நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சு ஆற வச்ச கறி இதை போட்டலாம். இதை பல்ஸில் வச்சு குறப்பாக அரைச்சிக்கலாம். கறியை பல்ஸில் வச்சு குறப்பாக அரைச்சாச்சு. இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். கறியை குறப்பாக அரைச்சி பவுலுக்கு மாற்றியாச்சு. 1 கப் கடல மாவு, இது 250 கிராம் கடல மாவு, இதை போட்டலாம். 4 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, இதையும் போட்டலாம். 200 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டலாம். 4 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டலாம். சின்ன இஞ்சி துண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டுடலாம். நம்ம சாப்பிடும்போது இந்த இஞ்சி கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 6 பூண்டு பல் தோல் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டலாம். 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இதையும் போட்டலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இதையும் போட்டலாம். கொஞ்சம் கருவேப்பிலை குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டலாம். மினிமம் சைஸ் எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன், இதையும் போட்டலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. நான் 2 ஸ்பூன் தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால் இதை ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றி பிசைஞ்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். கறி மாவு எல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. கறி வடை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்துக்கலாம். பிசைஞ்சி வச்சதில் இந்த எண்ணெய் நல்லா சூடாக ஊற்றிடலாம். இப்போ ஆறிடுச்சு. எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா போட்டுடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மெதுவாக அப்படி திருப்பி விடலாம். இப்போது 2 சைடும் நல்லா வெந்துச்சு. இந்த சலசலப்பெலாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போது அடுத்த பேட்சும் போடலாம். நான் வடை மாதிரி தட்டி போட்டுக்கிறேன். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் போண்டா மாதிரி கூட போட்டுக்கலாம். போட்ட உடனே திருப்ப வேணாம், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போது மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். நம்ம கறி ஏற்கனவே நல்லா வேக வச்சிட்டோம். அதனால் இது ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போது 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம். மீதி இருக்கிற மாவை நான் இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி போடுறேன். மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். எல்லா சைடும் நல்லா வேகட்டும். இப்போ 2 சைடு வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து அதே பிளேட்லேயே வச்சிடலாம். கறி வடை ரெடி ஆயிடுச்சு. கறி வாங்கினா இது ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, மிச்சமே வைக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.